ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஊடகத்தின் வாயிலாக சந்திப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில நாட்களாக வாட் காட் கவுண்ட்ஸ், தேவன் எப்படியெல்லாம் நம்மை குறித்து எண்ணியிருக்கிறார், நம்மை குறித்த நினைவுகள் எப்படிப்பட்டது என்று சொல்லி கடந்த சில வாரங்களாக பேசினேன். வாட் காட் கவுண்ட்ஸ். இப்பொழுது இந்த நாளின் செய்தி என்னவென்றால், வாட் மேன் கவுண்ட்ஸ், மனிதன் எண்ண வேண்டிய சில காரியங்கள். தேவன் என்ன எண்ணினார், தேவன் எப்படியெல்லாம் நம்மை குறித்து எண்ணியிருக்கிறார், மேன்மையாய் நம்முடைய நடைகளை எண்ணியிருக்கிறார், நம்முடைய தலைமுடியெல்லாம் எண்ணியிருக்கிறார், நம்முடைய நினைவுகளை எண்ணியிருக்கிறார், நம்முடைய வழிகளை எண்ணியிருக்கிறார். கடந்த செய்தியிலே இவைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த செய்தியில் மனிதன் எண்ண வேண்டிய சில எண்ணங்கள், அதற்கு அதனுடைய சரியான அர்த்தம் என்னவென்றால், ஆங்கிலத்தில் கவுண்டிங் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது யோசிக்க வேண்டியது, சிந்திக்க வேண்டியது. வாட் காட் கவுண்ட்ஸ், ஆண்டவர் உங்களை குறித்து என்னை குறித்து என்ன எண்ணியிருக்கிறார். இந்த நாளின் செய்தி, நீங்கள் எண்ண வேண்டிய சில காரியங்கள், அல்லாவிட்டால் நினைவில் கொள்ள வேண்டிய சில காரியங்கள், அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்கள். இந்த நாளில் ஒரு 8 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். வாட் மேன் ஹேஸ் டு கவுண்ட், ஒரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டிய, ஒரு விசுவாசி அறிந்து கொள்ள வேண்டிய, எண்ண வேண்டிய ஒரு 8 காரியங்கள். முதலாவதாக யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷத்தோடு எண்ணுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, இந்த வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், ட்ரையல்ஸ் மேக்ஸ் அவர் லைஃப் ப்ராஃபிட்டபிள். தமிழ் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அது மிகுந்த பொறுமை மட்டுமல்ல, அது எண்ணத்தை கொடுக்கிறதாம், அது பரீட்சையை கொடுக்கிறதாம், அது மட்டுமல்ல, அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறதாம். 3 வார்த்தைகளை சொல்லுகிறேன். அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. எவரி டெஸ்ட் கிவ்ஸ் அ லெசன். உலகத்தின் பள்ளியிலே பாடம் முதலாவது, பரீட்சை 2வது. ஆனால் கிறிஸ்துவின் பள்ளியிலே பரீட்சை முதலாவது, பாடம் 2வது. எனவே ஒவ்வொரு பரீட்சையுமே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. இந்த வசனம் சொல்கிறது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளிலே அகப்படும் போது, ஆங்கிலத்தில் ட்ரையல்ஸ், அதாவது வாழ்க்கையின் பாடுகள், வாழ்க்கையின் போராட்டங்கள், வாழ்க்கையின் பிரச்சனைகள், அதில் நீங்கள் அகப்படும் போது, அல்லாவிட்டால் அது உங்களை தாக்கும் போது, அடுத்த வார்த்தை சொல்கிறது, உங்கள் விசுவாசத்தில் ஒரு மிகப்பெரிய பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறீர்கள். அது மட்டுமல்ல, பொறுமையை கற்றுக்கொள்ளுகிறீர்கள். அடுத்த வார்த்தை, மிகுந்த சந்தோஷத்தை கற்றுக்கொள்ளுகிறீர்கள். எனவே இவை அனைத்துக்கும் சேர்த்து இன்றைக்கு நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால், இட் இஸ் ப்ராஃபிட்டபிள். அது அந்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பலவிதமான இந்த சோதனைகள் நம்ம வாழ்க்கையிலே ஒரு பயனை கொண்டு வருகிறது. அதை ஏற்றுக்கொள்வது சற்று கடினம். ட்ரையல்ஸ் மேக்ஸ் த ப்ராமிசஸ் ஸ்வீட். ஒவ்வொரு வாக்கு தத்தங்களுமே நம்முடைய வாழ்க்கையில், அன்பானவர்களே, அந்த துன்பத்தினூடே கடக்கும்போது மட்டுமே வாக்கு தத்தங்கள் அது உண்மையாய் மாறும், அது செயலாற்றப்படும். வாக்கு தத்தங்கள் வெறும் எழுத்தின்படி அல்ல. அந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டுமானால் you have to go through the trials. அன்பானவர்களே, நீங்கள் அதற்குள்ளே கடந்து போக வேண்டும். உங்களை கடக்க பண்ணுவார், அதில் வளரவும் பண்ணுவார். அந்த வசனம் சொல்கிறது, நீங்கள் பலவிதமான சோதனைகளிலே அகப்படும் போது, அன்பானவர்களே, சில நேரங்களிலே நாமே சிக்கிக் கொள்ளுகிறோம். சிலர்களே தானாய் வருகிறது, மனிதர்களால் வருகிறது, சூழ்நிலையினால் வருகிறது, சத்துருக்களால் வருகிறது, கூட இருக்கிற மக்களால் நாம் அதில் சிக்கிக் கொள்ளுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எண்ண வேண்டிய காரியம் என்னவென்றால், உங்கள் வாழ்க்கை முடிந்து போகவில்லை. அந்த பாடுகளிலே, அந்த சோதனையிலே, அந்த கண்ணீரிலே, அந்த உங்கள் வாழ்க்கையில் கடந்து போகிற அந்த பள்ளத்தாக்கிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இட்ஸ் அ ப்ராஃபிட்டபிள். அது பயனுள்ளது. எப்படி பயனுள்ளதாம்? விசுவாசத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை தருகிறது. 2வது, பொறுமையை உண்டாக்குகிறது. 3வது, அது சந்தோஷத்தை கொடுக்கிறது. இது ஆரம்பத்தில் சொன்னது போல, இதை கேட்கும் போதும் கடினம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை நடத்தும் போது, அப்படிப்பட்ட நிலைகளிலே நீ சிக்கி தவிக்கும் போது, அன்பானவர்களே, அது உனக்கு இழப்பு அல்ல, அது மிகப்பெரிய ஒரு லாபம். ஆங்கிலத்தில் ப்ராஃபிட்டபிள். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எண்ணுங்கள். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அதை மிகுந்த சந்தோஷத்தோடு எண்ணுங்கள். கவுண்ட் இட் வித் த கிளாட்னஸ். அதை மிகுந்த சந்தோஷத்தோடு
ஆரம்பத்தில் சொன்னேனே, அதாவது பாடுகளை எப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனால் தேவன் சொல்லுகிறார், அந்த பாடுகள் மத்தியிலே அன்பானுடைய பாடுகள் என்பது வயதுக்கேற்ப, அனுபவங்களுக்கேற்ப, முதிர்ச்சிக்கேற்ப, ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வர்களுக்கு அதற்குரிய பாடுகள். மேற்போக்காய் வாழ்கிறவர்கள், சமநிலையிலே வாழ்கிறவர்கள், ஆழத்திலே வாழ்கிறவர்கள், இப்படி சொல்ல புரியும். அதாவது முதலில், இடையில், கடையில், அதாவது சில ஆரம்பம், அல்லாவிட்டால் சிலர் மத்தியத்தில் இருப்பார்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயர்ந்திருப்பார்கள். அன்பானவர்களே, எல்லாருக்கும் ஒரே சோதனைகள் அல்ல, ஒரே பிரச்சனை அல்ல. ஆண்டவருக்கு நெருக்கத்தை பொறுத்து, ஆண்டவர் அறிந்த அந்த அறிவை பொறுத்து, இந்த வேதாமத்தில் ஆண்டவரால் சோதிக்கப்பட்ட, அல்லாவிட்டால் இந்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பல தேவதாசர்கள் அன்பானவர்களே, அவருடைய நிலைகளுக்கு ஏற்றது போல ஆதியாகமத்திலிருந்து நீங்கள் வெளிப்படுத்தல் வரை வாசிக்கும் போது ஒவ்வொரு தேவ மனிதர்களும் அதற்குள்ளே கடந்து போனார்கள். ஆனால் அதில் வளர்ந்து போனார்கள். இந்நாளிலே ஆண்டு சொல்கிற முதல் வார்த்தை count your is a profitable. அதை மிகுந்த சந்தோஷத்தோடு எண்ணுங்கள். அடுத்தபடியாக ஒரு விசுவாசி எண்ண வேண்டிய இரண்டாவது காரியம் அன்பானவர்களே, சங்கீதத்தின் புஸ்தகம் 139 அதிகாரம் 17, 18. சங்கீதம் 139, 17, 18. தேவனே, உம்முடைய ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவாய் இருக்கிறது. தமிழ் வேதத்தில் எவ்வளவாய், ஆங்கிலத்தில் கவுண்ட் த கவுன்சிலிங் ஆஃப் காட். அவைகளின் தொகை எவ்வளவு அதிகமாக இருக்கிறது, அதிகம். அவைகளை நான் எண்ண போனால், இங்கே கவனிக்க வேண்டும், கவுண்டிங். அவைகளை எண்ண போனால் அது மணலை பார்க்கிலும் அது அதிகமாகும். நான் விழிக்கும் போது இன்னும் மண்டையில் இருக்கிறேன். திருமுறை படிக்கிறேன். தேவனே, உம்முடைய ஆலோசனைகள் எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் எண்ண போனால். அப்படியானால் தேவனுடைய ஆலோசனைகள் எண்ணிக்கைக்கு அடங்காது. ஒரு நாளும் அதை எண்ணி பாருங்கள் அன்பானவர்களே. கவுண்டிங் த கவுன்சிலிங் ஆஃப் காட். ஒவ்வொரு நாளும் வாழ்வின் போராட்டங்களிலே, தினம் தினம், ஒவ்வொரு நாளும் ஆண்டோட ஆலோசனைகள் உன் வாழ்க்கையிலே உனக்கு தேவையான, நடக்க வேண்டிய வழியிலே நீ என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்பதை உன் வாழ்விலே ஒவ்வொரு நாளும் அவர் சுட்டி காண்பிக்கிறார். அவர் போதிக்கிற கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை அது. அதனுடைய நான் அவைகளை எண்ண போனால், அப்படியானால் அது எண்ணி முடியாத ஆலோசனைகளை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நாளிலே ஒரு சின்ன கேள்வி, வாழ்க்கையில் குழப்பங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, பிரச்சனை வரும்போது, பாடுகள் வரும்போது நீங்கள் யாரை சந்திக்கிறீர்கள்? உங்கள் ஆலோசனை கர்த்தர் யார்? உலகமா, உறவா, அறிவா, திறமையா, அனுபவங்களா? வேண்டாம் அன்பானவர்களே. தேவன் சொல்லுகிறார், ஐ ஹவ் லாட் ஆஃப் கவுன்சிலிங் ஃபார் யூ. உனக்காக அதாவது அநேகமாயிரம் ஆலோசனைகளை நான் வைத்திருக்கிறேன். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அன்பானவர்களே, the thoughts are preserved for you. தேவன் உனக்காகவே ஆலோசனைகளை பாதுகாத்து வைத்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட ஆலோசனைகளாம்? தமிழ் வேதம் சொல்கிறது, அருமையானது. இஸ் a precious. அன்பானவர்களே, தேவன் உனக்கு வைத்திருக்கிற ஆலோசனை, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, அன்பு சகோதரர்களே, வாழ்க்கையில உலக அறிவு, உலக ஞானம், உலக மேன்மை வேண்டாம், தடம் புரள வேண்டாம். இன்பமாய் தோன்றும், ஆனால் முடிவிலே அது கண்ணீராய் மாறும். இன்றைக்கு ஏற்புடையதாய் இருக்கும், ஆனால் பரலோகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. இன்றைக்கு அது சாதகமாய் இருக்கும், சந்தோஷமாய் இருக்கும், மகிழ்ச்சியாய் இருக்கும். ஆனால் தேவன் சொல்கிறார், என் ஆலோசனைகள், திரும்ப படிக்கிறேன், தேவனே, உம்முடைய ஆலோசனைகள். ஒரு சின்ன கேள்வி, வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளிலேயும் அன்பார்களே, உங்களுடைய கல்வியிலே, தொழிலிலே, உங்களுடைய ஊழியத்திலே, உங்களுடைய திருமணத்திலே, did you ask the counsel of God? தேவனுடைய ஆலோசனைகளை பெற்றதுண்டா? இன்றைக்கு வாழ்க்கையின் போராட்டங்களுக்கு என்ன காரணம் என்றால் அறிவு, சித்தம், உணர்ச்சி, அன்பானுடைய கவர்ச்சி, அல்லாவிட்டால் இப்படி சொல்றாங்க புரியும், கேஷ், கலர், காஸ்ட். அதாவது இந்த நாட்களிலே அந்த இனம், அல்லாவிட்டால் நிறம், அல்லாவிட்டால் பணம், கேஷ், கலர், காஸ்ட். ஆனால் கிரைஸ்ட் அங்கே இல்லை. ஆண்டவர் கொடுக்கிற பல ஆலோசனைகளை இன்றைக்கு நாம் புறம்பே தள்ளி, உலகம் தருகிற ஆலோசனை, உறவுகள் தருகிற ஆலோசனை, நண்பர்கள் தருகிற ஆலோசனை, அன்பானுடைய அது இன்பமாக இருக்கும். ஒரு காலத்தில் அகித்தோப்பில் ஆலோசனைகள் இன்பமாக இருந்தது, ஆனால் அவன் வாழ்க்கை ஒன்றுமில்லாமற் போனது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, உங்களுடைய ஆலோசனை கர்த்தர் யார்? அல்லாவிட்டால் அதாவது அரசியல்வாதியா,
ஆன்மீகவாதியா? உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் உங்களை விட ஆண்டவருக்குள்ளே வளர்ந்தவராய், முதிர்ச்சி உள்ளவராய், ஆண்டவரோடு கூட ஒரு நெருக்கமான வாழ்க்கை வாழ இருக்க வேண்டும். எல்லா ஆலோசனைகளும் நல்லது, ஆனால் அது ஆண்டவரால் வந்ததா, ஆவியானவரால் வந்ததா? அன்பானுடைய அறிவால் வருகிற ஆலோசனை வேறு, ஆவியானவரால் வருகிற ஆலோசனை வேறு. பல நேரங்களிலே ஆவியானவரால் வருவது போல தோன்றும், உண்மையைப் போல தோன்றும், மெய்ப்போல தோன்றும், அது நிஜம் போல தோன்றும். ஆனால் நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியத்தக்க ஞானேந்திரங்களை உடைய ஒரு பூரண புருஷனுக்கு இது கர்த்தருடைய ஆலோசனையா, உலக ஆலோசனையா? அன்பான தேவ மக்களே, தேவ ஊழியர்களே, தடம் புரள வேண்டாம். when God has given the counsel, ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இப்படி எழுதப்பட்டது, it is so precious and so preserved. திரும்ப சொல்லுகிறேன், அதாவது மேன்மையானது, உங்களுக்காகவே அது தேவனால் பாதுகாக்கப்பட்டது. தமிழ் வேதம் சொல்லுகிறது, தேவனே உம்முடைய ஆலோசனைகள் எவ்வளவு அருமையானது. அந்த ஆலோசனை மட்டுமல்ல, உனக்காக தேவன் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறார். நீ பயன்படுத்தும்படியாக தேவ ஆலோசனை விட்டு உலக ஆலோசனை, பலமுறை சொல்லியிருப்பேன், இட்ஸ் a குட் ஐடியா, ஆனால் அது காட் ஐடியாவா என்பதை சற்று யோசித்து பாருங்கள். ஒருவேளை அந்த நேரத்திற்கு அது ஏற்புடையதாக இருக்கும், ஆனால் வருங்காலம் மிகுந்த மோசமாகும். மூன்றாவதாக, ஒரு விசுவாசி அறிந்து கொள்ள வேண்டிய மூன்றாவது காரியம், லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். லூக்கா 14:28. ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட அவன் மனதாயிருந்தால், ஆங்கிலத்தில் எண்ணினால், அடுத்த வார்த்தை சொல்கிறது, அஸ்திபாரம் போட்ட பின்பு அதற்கு திராணி இல்லாமற் போனால் பார்க்கிற எல்லாரும் அவனை பார்த்து நகைப்பார்கள். அடுத்த வார்த்தை சொல்கிறது, அது நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று அவனை பார்த்து நகைப்பார்கள். திரும்ப இதை சற்று விளக்கி சொல்ல விரும்புகிறேன். அன்றியும் உங்களில் ஒருவன் கோபுரத்தை கட்ட மனதாயிருந்தால், அதற்கு முந்தின வசனம் இது எதை குறித்து சொல்கிறது சொன்னால், சாதாரண கோபுரத்தை மட்டுமல்ல, வாழ்க்கை மட்டுமல்ல, குடும்பங்களை மட்டுமல்ல. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை கவுண்ட் யுவர் காஸ்ட். ஒன்றை செய்வதற்கு முன்பாக அதற்குரிய கிரயத்தை நீங்கள் அன்பானுடைய மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். திரும்ப படிக்கிறேன், கேளுங்கள். வேதம் சொல்லுகிறது, கவுண்ட் த காஸ்ட் ஆஃப் லாயல்ட்டி. ஆண்டு சொல்லுகிறார், அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவருக்கு என்று வாழ வேண்டுமானால், அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அந்த 26:8 முன்னாலே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தன் சிலுவை. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், ஆண்டவரை பின்பற்ற வேண்டுமானால் you have to pay the price. அதற்கு ஒரு கிரயம் செலுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் கோபுரத்தை கட்ட மனதாயிருந்தால் எண்ணினால் அவர் என்ன செய்ய வேண்டுமாம்? அவன் கணக்கு பார்க்க வேண்டும். 30ஆம் கடைசி வார்த்தை, செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? அவனுடைய கருத்து என்னவென்றால், சிலுவையை பின்பற்ற வேண்டுமானால், சத்தியத்தை பின்பற்ற வேண்டுமானால், you must pay the price, you must count the cost. அதாவது அவருடைய கிரயத்தை அறியாமல் இன்றைக்கு பாடல்களிலே நிறைய பாடுகிறோம். சிலுவை சுமப்பே இயேசு என் முன்னே, சிலுவையன், அதாவது இயேசு என் முன்னே, உலகம் என் பின்னே, பாடல்கள் பாடலாம், மிகுந்த ஈஸி. பட் யூ ஹவ் டு திங்க் யூ ஹவ் டு கவுண்ட் த காஸ்ட் தட் யூ ஹவ் டு பே. நீ செலுத்த வேண்டிய அந்த கிரயத்தை சற்று கணக்கு போட்டுப்பார். அன்பானவர்களே, இது கோபுரத்திற்கு மட்டுமல்ல, அதற்கு முந்தின வசனத்தில், ஒருவன் என் சிலுவையை சுமக்க வேண்டுமானால் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின் செல்லாதவன். அப்படியானால் சிலுவையை சுமக்கிற அந்த வாழ்க்கைக்கு அன்பானவர்களே ஒரு கிரயம் தேவை. இப்படி சொல்ல நம்மளுக்கு புரியும். தட் மஸ்ட் பி a loyalty and that must be a devotional. ஒரு அர்ப்பணம் தேவை, ஒரு உண்மை தேவை. அந்த கணக்கு என்று சொல்கிற வார்த்தைகளே ஒரு உண்மையானது, ஒரு போலித்தன்மை அல்ல. that must be a loyalty and that must be a devotion. ஒரு அர்ப்பணம் தேவை. இரண்டாவது ஒரு உண்மை தேவை, ஒரு தியாகம் தேவை. எண்ணுங்கள், முதலாவது சொன்னேன், உங்கள் சோதனைகள் சந்தோஷத்தை கொடுக்கும் என்று எண்ணுங்கள். அடுத்தபடி தேவனுடைய ஆலோசனைகள் அருமையானது, அதை எண்ணுங்கள். மூன்றாவது, சிலுவை சுமக்கிற வாழ்க்கை லேசான வாழ்க்கை அல்ல, அது கடினமான வாழ்க்கை தான், ஆனாலும் அது சுகமான வாழ்க்கை. தேவன் சொல்லுகிறார், அதற்கு அந்த சிலுவையை நீங்கள் சுமக்க வேண்டுமானால் அன்பானுடைய கவுண்ட் த காஸ்ட், கவுண்ட் த லாயல்ட்டி. அந்த சிலுவை சுமப்பதற்கான அந்த தியாகம், அந்த அர்ப்பணத்தை சற்று எண்ணுங்கள். அர்ப்பணம் இல்லாமல் ஆசீர்வாதங்கள் இல்லை, அர்ப்பணம் இல்லாமல் அன்பானவர்களே சிங்காசனம் இல்லை. எந்த ஒரு வாழ்க்கைக்கும் ஒரு சின்ன ஊழியம் அர்ப்பணம் தேவை. ஒருவேளை நீங்கள் ஜபக்குழு நடத்தலாம், ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், ஏதோ ஒரு துறையில் இப்படிப்பட்ட
அந்த ஊடகத்துறையில் நீங்கள் பணியாற்றலாம். எந்த துறையில் பணியாற்றினாலும் டூ த பெஸ்ட் ஃபார் காட். ஆண்டவருக்காக சிறப்பாய் செய்யுங்கள். பரலோகம் அது பேசப்படும். அன்பானவர்களே, அதற்கு மத்தியில் யூ மஸ்ட் பே த காஸ்ட். அந்த செலவை அந்த கிரயத்தை எண்ணி பாருங்கள். ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல, ஆண்டவருடைய சிலுவை சுமப்பதற்கான அந்த தியாகத்தையும் அந்த அர்ப்பணத்தையும் அதற்காக செலுத்த வேண்டிய கிரயத்தையும் எண்ணி பாருங்கள். எண்ண வேண்டிய 4வது குறிப்பு என்னவென்றால், திரும்ப சொல்லுகிறேன், அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20:24. ஆகிலும் இவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். இங்கே கவனிக்க வேண்டும், ஒரு விசுவாசி எண்ண வேண்டிய 4வது காரியம், என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். இதற்கு நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால், கிறிஸ்தவ வாழ்க்கையானது ஒரு தியாகத்தின் வாழ்க்கை, a life of sacrifice. எனவே தான் பவுல் சொல்லுகிறார், எல்லாம் உண்டு, கட்டுகள் உண்டு, உபத்திரம் உண்டு, காவல்கள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 20:24, ஆகிலும் இவைகளில் ஒன்றை குறித்தாகிலும் நான் கவலைப்படேன், என் பிராணனையும் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். இங்கே 2 வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். அதாவது, நான் என் பிராணனை அருமையாக எண்ணேன். அடுத்தபடி அந்த வசனத்துடைய கடைசி வார்த்தை, தேவனிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். அதாவது, எண்ணுகிறேன், அடுத்து விரும்புகிறேன். எங்கே அந்த எண்ணம் வருகிறதோ அங்கே விருப்பங்கள் வரும். புரியும் நினைக்கிறேன். நான் எண்ணுகிறேன், என் பிராணனை அருமையாக எண்ணேன். அதாவது என் பிராண அதற்காக எதையும் செலுத்த ஆயத்தம். ஒரு விசுவாசி எண்ண வேண்டிய 4வது அந்த எண்ணம் என்னவென்றால், சிந்தை என்னவென்றால், ஒரு தியாகத்தின் சிந்தை. இவையெல்லாம் வரும். அவர் சொல்லுகிறார், எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன், ஆனால் கட்டுகளும் காவல்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகிலும் ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். ஐ நெவர் கவுண்ட் மை லைஃப் ஆஸ் வேல்யூ. அன்பானவர்களே, ஆண்டு சொல்லுகிற வார்த்தை. இதனாலே ஒரு விசுவாசி எண்ண வேண்டிய 4வது அந்த எண்ணம் என்னவென்றால், கிறிஸ்தவ வாழ்க்கை, ஊழியம், எதை செய்தாலும், ஆரம்பத்திலே சொன்னேன், திரையிலே செய்தாலும், திரை மறைவில் செய்தாலும், அரங்கத்தில் செய்தாலும், அந்தரங்கத்தில் செய்தாலும், அது ஒரு தியாகத்தின் வேலை. அன்பானவர்களே, அந்த தியாகம் இல்லை என்றால் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் இல்லை. அவர் சொல்லுகிறார், அதை நான் எண்ணுகிறேன். அடுத்த வார்த்தை, அந்த ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். 2 வார்த்தைகளை இணைத்து நான் சொல்ல விரும்புகிறேன். எண்ணுகிறேன், அடுத்து அதை விரும்புகிறேன். நாட்களிலே உங்களுடைய விருப்பம் என்ன? சிறப்பாக இருக்க வேண்டும், பெயர் வர வேண்டும், புகழ் வர வேண்டும், இப்படிப்பட்ட தொலைக்காட்சிகளிலே முகம் தெரிய வேண்டும். அது தெரிந்தால் நல்லது. ஆனால் தெரியாவிட்டாலும் ஒரு தியாகத்தின் மனப்பான்மை, ஒரு தியாகத்தின் ஆவி. அவர் சொல்லுகிறார், ஒன்றை குறித்தும், அது சற்று கடினம், ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படேன், என் பிராணனை அருமையாக எண்ணேன். அதன் அர்த்தம் என்னவென்றால், ஐ டோன்ட் வேல்யூ மை லைஃப். அன்பானவர்களே, இந்த தேசத்திலே வந்து மரித்து ஆண்டவருக்காக ரத்தம் சிந்தின பல மிகப்பெரிய மிஷனரி வாழ்க்கையை நாம் பார்த்திருக்கிறோம். இங்கே அதாவது கடந்த காலத்திலும் பார்த்தோம், நிகழ்காலத்திலும் பார்க்கிறோம். ஒவ்வொரு வட இந்தியாவிலேயும் ஆண்டவருக்காக தன் பிராணனை இழக்கிற ஆயிரக்கணக்கான ஊழியர்களை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். என்ன காரணம் என்றால், they count that is the best one. அவர்கள் அது மேன்மையாக எண்ணினார்கள். எனவே அவருடைய பிராணனை, அவருடைய வாழ்வை, அவருடைய ஜீவனை அவர்கள் அதிகமாக மதிப்பதில்லை. இந்த நாட்களிலே பேசுகிற நானும் கேட்கிற உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு சிந்தை, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், அப்படிப்பட்ட தியாக மனப்பான்மையை ஆண்டவர் நமக்குள்ளே தருவாராக. நமக்குள்ளே அப்படிப்பட்ட எண்ணங்களும் அப்படிப்பட்ட ஆசைகளும் உருவாக நாம் அர்ப்பணிப்போம். அடுத்தபடியாக ஒரு விசுவாசி எண்ண வேண்டிய 5வது அந்த எண்ணம் என்னவென்றால், கவுண்டிங். எதை அவன் யோசிக்க வேண்டும், எதை அறிய வேண்டும், எதை அவன் எண்ண வேண்டும். 5வது குறிப்பு, அன்பானவர்களே, பிலிப்பியர் 3:8. பிலிப்பியர் 3:8. எனக்கு லாபமாக இருந்தவைகள் அவைகளோ அவைகளை நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். யோசித்து பாருங்கள், எனக்கு எதெல்லாம் லாபமாக இருக்கிறதோ
அவைகளை நஷ்டம் என்று எண்ணுகிறேன். இன்றைக்கு நஷ்டத்தையே லாபம் என்று சொல்லுகிற மக்கள் ஏராளம். லாபமாக இருக்கிறவைகள் அன்பான ஊழியர்களே, அன்பான விசுவாசிகளே, ஒருவேளை அந்த தவறை செய்தால், அந்த பொய்யை பேசினால், அதில் ஈடுபட்டால், அவரோடு சென்றால், ஒருவேளை பாக்கெட் நிரம்பும், ஆனால் மனசு நிரம்பாது. ஆனால் தேவன் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ இன்றைக்கு அது தேவை, வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்பட பொருளாதாரம் தேவை, ஆனால் அதுவே வாழ்க்கை அல்ல. இங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ which is profitable to me, எதெல்லாம் எனக்கு லாபமாய் இருந்ததோ, எதெல்லாம் எனக்கு சிறப்பாய் இருந்ததோ, எதெல்லாம் என் வாழ்க்கையின் தேவையாக இருந்ததோ, அவர் சொல்லுகிறார் அந்த வசனத்தில், அவைகளை நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அன்பான தேவ பிள்ளையே, இந்த பூமியிலே ஒரு விசுவாசி அறிய வேண்டியது, அதாவது உனக்கு லாபமாக இருக்கலாம், அது ஆண்டவருக்கு லாபமா? இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறோமே, அதை செய்யும், இதை செய்யும், இதை செய்யும் ஆண்டவரே, வேலை தாரும், உயர்வை தாரும். ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி, உன்னுடைய உணர்விலே, உன்னுடைய உயர்வினாலே எனக்கு என்ன லாபம்? நீ உயர்வதாலே எனக்கு என்ன லாபம்? இந்த பதிலை தருவதனாலே எனக்கு என்ன பிரயோஜனம்? என் திருச்சபைக்கு என்ன பிரயோஜனம்? நித்தியத்திற்கு என்ன பிரயோஜனம்? அன்பானவர்களே, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் நித்தியத்திற்கு பயன்பட வேண்டும், ஆண்டவருக்கு பயன்பட வேண்டும், உங்கள் சபைக்கு பயன்பட வேண்டும், உங்களுடைய ஊழியனுக்கு பயன்பட வேண்டும். நான் சொல்வது புரியும் நினைக்கிறேன். அன்பானவர்களே, இல்லையே ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தந்து பிரயோஜனம் இல்லை. அநேகர் சொல்கிறார்கள், நல்ல சுகம் தாரும், இதற்காக அவருக்கு ஊழியம் செய்ய, அவரை ஆராதிக்க, திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்க, ஊழியனுக்கு பயன்பட சுகம் தாரும். இதற்கு இன்னும் பாவம் செய்யவா? இல்லை அன்பானவர்களே, இன்னும் அநேகரை விழப்பண்ணவா? இல்லை. இன்னும் அநேகரை காயப்படுத்தவா? இல்லை. அநேகருடைய காயங்களை கட்ட எனக்கு சுகம் தாரும், அநேகருக்கு ஆதல் சொல்ல, அநேகரை தூக்கி எடுக்க, அநேகரை உற்சாகப்படுத்த, அதாவது கீழே விழுந்தவர்களை மேலே எழுப்ப எனக்கு அந்த கிருபை தாரும். கல்லெறி அல்ல, காயங்களை கட்ட எனக்கு இன்னும் சுகம் தாரும். அன்பானவர்களே, அவர் சொல்லுகிறார், என்ன வேண்டிய ஐந்தாவது காரியம், லாபமாக இருக்கிறவைகளை நஷ்டம் என்று எண்ணுகிறேன். இன்றைக்கு அநேகரை பார்க்கிறேன், அங்கு சென்றால், ஞாயிற்றுக்கிழமைகளிலே வேலைக்கு சென்றால் ரெட்டிப்பான சம்பளம். அநேகர் இன்றைக்கு ஆலயத்துக்கு வருவதில்லை. கேட்டால் அன்றைக்கி ரெண்டு சம்பளம் தராங்க, அங்கே வேலை, இங்கே வேலை. அன்பானே, அது லாபம்தான். ஆனால் நீங்கள் எண்ணுங்கள், கிறிஸ்துவுக்காக இழந்த யாரும் தரித்திரரானதில்லை, ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டப்பட்டவர்கள் நஷ்டப்பட்டதில்லை. எனவே எது உங்களுக்கு லாபமாக இருக்கிறதோ அது இயேசு விட்டு கொடுத்து பாருங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். என்ன வேண்டிய ஆறாவது காரியம், எதை எண்ண வேண்டுமா? அடுத்த வசனத்தில், தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என்ன வேண்டிய ஆறாவது காரியம், இட்ஸ் ஓன்லி அ டஸ்ட். அன்பானுடைய உலக அறிவு, திரண்ட ஆஸ்தி, மேன்மை. திரும்ப படிக்கிறேன், அதான் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. எத்தனை அருமையான ஒரு வார்த்தை! அவர் அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும், திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு, பதவி, பட்டம், டைட்டில், அன்பானவர்களே, எல்லாவற்றையும் அங்கே அவர் சொல்லுகிறார், நான் எப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறேன், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். உன்னிடத்தில் அதை குப்பை என்று எண்ணுகிறேன். அன்பானவர்களே, குப்பை யாருமே நம்முடைய வீட்டிலே கோபுரத்தில் வைப்பதில்லை, குப்பை யாருமே நம்முடைய அலமாரியிலே வைப்பதில்லை. குப்பை இருக்க வேண்டியது அது குப்பை தொட்டி. அநேகருக்கு புரியவில்லை, எது எங்கு இருக்க வேண்டுமோ அது அங்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல ஆண்டவர், உலகம் அல்ல. இங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அண்டர் வேல்யூ. எல்லாமே அதாவது மதிப்பீடு இழந்த ஒன்று, அண்டர் வேல்யூ. எப்படி நம்முடைய தேசத்தில் ஒரே ராத்திரியில் பண மதிப்பீடு குறைந்ததோ, அதுபோல் இந்த உலகத்தில் ஆண்டவரை முன்வைக்கும் போது எவர் திங்ஸ் அண்டர் வேல்யூ. அன்பார்களே, ஒரு பக்கம் ஆண்டவர், இன்னொரு பக்கம் உலகம், வேலை வாய்ப்பு. நீங்கள் எதை மதிப்பிடுகிறீர்கள்? அன்பானவர்களே, ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல இந்த பூமியிலே எதையும் வைக்காதிருங்கள். இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் அண்டர் வேல்யூ when compared to Christ. கிறிஸ்துவோடு ஒப்பிடும்போது இந்த பூமியிலே எதுவுமே மேன்மையானதில்லை, மதிப்பிடத்தக்கதில்லை. அவர் ஒருவரே மதிக்கப்படத்தக்கவர், அவர் ஒருவரே மேன்மையானவர், அவர் ஒருவரே அன்பானுடைய வேல்யூ, மிகுந்த கனத்துக்குரியவர். இந்த ஒரு விசுவாசி என்ன வேண்டிய ஆறாவது குறிப்பு, கிறிஸ்துவை
அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அது இப்படி சொல்லலாம், சத்தியத்தை அறிகிற அறிவு, சத்தியத்துக்காக வாழ்கிற ஒரு அறிவு, சத்தியத்திற்காக ஒப்பு கொடுக்கிற ஒரு அறிவு. இன்றைக்கு அது இல்லை அன்பானவர்களே, துக்கத்தோடு சொல்ல வேண்டும். சத்தியம் பேசப்படுகிற, அதாவது பணம் பேசப்படுகிறது, சத்தியம் பேசப்படவில்லை. அன்பான வசதி பேசப்படுகிறது, சத்தியம் பேசப்படவில்லை. என்னுடைய வாழ்க்கையை நான் கண்ட ஒன்று, சத்தியம் பேசுகிற இடத்துல மக்கள் இல்லை. சத்தியம் பேசுகிற ஊழியனுக்கு இன்றைக்கு மதிப்பில்லை. சத்தியத்தை பேசுகிற செய்திகளை யாரும் கேட்பதில்லை. கவர்ச்சி, அளவிட்டால் நயவஞ்சகம், அதாவது செவிக்கு இன்பமான வார்த்தைகள் கேட்கிற மக்கள் ஏராளம். சத்தியத்தை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அந்த வார்த்தையை பாருங்கள், அந்த அறிவே ஒரு மேன்மைத்தான். எல்லாரும் கேட்கிறார்கள், என்ன மேன்மை? அன்பானவர்களே, சத்தியத்தை அறிகிறீர்களே, அதுவே ஒரு மேன்மை. எனவே இந்த மேன்மைக்கு ஈடாக இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. அவர் சொல்லுகிறார், இந்த அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று, ஆங்கிலத்தில் அண்டர் வேல்யூ, அதற்கு மதிப்பே இல்லை, மதிப்பிட முடியாத ஒன்றே ஒன்று கர்த்தரை அறிகிற அறிவு, வேதம், அவருடைய ஆலயம், அவருடைய சத்தியம், அவருடைய ஊழியம். அன்பானவர்களே, அதுதான் இந்த உலகத்தில் விலையேறப்பெற்ற ஒன்று. மற்றெல்லாம் அண்டர் வேல்யூ, மதிப்பிட முடியும், அதாவது மதிப்பீட்டை இழந்த அந்த பழைய 1000 நோட்டை போல. எனவே எண்ணுங்கள். கடைசியாக 1 பேதுரு 1:19 வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் விலையேற பெற்ற அழிவில்லாத மாசு இல்லாத குற்றமற்ற இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஒரு விசுவாசி அறிந்து கொள்ள வேண்டிய, என்ன வேண்டிய 7வது அந்த அறிவு, அளவிட்டால் சிந்தை, அளவிட்டால் நோக்கம் என்னவென்றால், அன்பானவர்களே, நீங்களும் நானும் விலையேற பெற்ற அந்த இரத்தத்தினாலே நீங்கள் நான் மீட்கப்பட்டோம். திரும்ப படிக்கிறேன், மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, உங்களுக்காக எனக்காக செலுத்தப்பட்ட கிரயம் மேன்மையானது, செலுத்தினவர் பெரியவர், செலுத்தப்பட்ட கிரயம் பெரியது. திரும்ப சொல்லுகிறேன், அன்பான அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்து. எப்படிப்பட்ட இரத்தமாம்? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற. அன்பானவர்களே, you must know the precious blood that has been shed for you. உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்ட விலையேற பெற்ற ரத்தம், அந்த இரத்தத்தினுடைய அந்த மேன்மையை எண்ணிக்கொள்ளுங்கள். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். உங்களுக்காக எனக்காக கிரயம் செலுத்து வாங்கப்பட்ட அந்த சபையை அற்பமாய் எண்ணாதிருங்கள், ஊழியனை அற்பமாய் எண்ணாதிருங்கள், திருச்சபையை அன்பானவர்களே மிகுந்த துச்சமாய் எண்ணாதிருங்கள். அதாவது விரும்பினால் போகலாம், நேரம் கிடைத்தால் போகலாம். இல்லை அன்பானவர்களே, நீங்களும் நானும் குற்றமில்லாத மாசற்ற விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் என்று அறிந்து. ஆங்கிலத்தில் யூ கவுண்ட் இட், அதாவது அதை எண்ணுங்கள். எப்படிப்பட்ட நிலையிலிருந்து உங்களை தூக்கி எடுத்தார். ஆனால் இன்றைக்கு மக்கள் செய்கிற காரியம் என்னவென்றால், அந்த எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறான், இன்றைக்கு அநேகர் எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், எபிரேயர் 10:29 சொல்லுகிறது, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து. அன்பார்களே, எங்கே அந்த எண்ணம் உங்களை விட்டு எடுபடுகிறதோ, மாசற்ற விலையேற பெற்ற குற்றமில்லாத இரத்தத்தினாலே மீட்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், கழுவப்பட்டேன், இந்த எண்ணம் என்றைக்கு உங்களை விட்டு எடுபடுகிறதோ அன்றைக்கு உங்கள் வாழ்வில் நடக்கிற ஒரு சம்பவம் இதுதான். எபிரேயர் 10:29 என்னவென்றால், தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி. யோசித்து பாருங்கள், அங்கே குற்றமற்ற மாசற்ற மேன்மையான விலையேற பெற்ற, இங்கே வாழ்க்கையின் பாவங்கள், வாழ்க்கையின் பாரங்கள், தேவனோடு இருக்கிற அந்த உறவை விட்டு விலகும்போது உலகம், அறிவு, உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தின் மேன்மை, பணம், பதவி, பட்டம் இவள் உள்ளே வரும்போது என்ன ஆகிறதாம்? தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை. யோசித்து பாருங்கள், உங்களையும் என்னையும் இந்த நிலைக்கு உருவாக்கின அந்த கல்வாரியின் இரத்தம், பரிசுத்தத்தின் நம்மை பரிசுத்தத்திற்கு என்று உருவாக்கின, பரிசுத்தம் செய்த அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்கள் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்று யோசித்து பாருங்கள். இங்கே கூட அந்த கவுண்டிங் என்ற வார்த்தை வருது. யோசியுங்கள், யோசித்து பாருங்கள். அன்பார்களே,
அதாவது அந்தகாரத்திலிருந்து, அசுத்தத்திலிருந்து, பாவத்திலிருந்து, குடியிலிருந்து, கீழ்த்தரமான வாழ்க்கையிலிருந்து, ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து உங்களையும் என்னையும் மாசற்ற மேன்மையான விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே தூக்கி எடுத்தார். அன்பான தேவ பிள்ளையே, இந்த நாட்களிலே வசதிகள் வந்ததினாலே, வாய்ப்புகள் வந்ததினாலே, ஒரு சின்ன வேலை, ஒரு சின்ன உயர்வு, ஒரு சின்ன பிரபலம், அல்லாவிட்டால் ஒரு சின்ன புகழ், அல்லாவிட்டால் ஒரு சின்ன கூட்டம் ஏதோ வந்து விட்டது. இன்றைக்கு தேவனுடைய குமாரனை மறுதலித்து, வேதம் சொல்கிறது, காலின் கீழ் மிதித்து பரிசுத்தம் செய்த உடன்படிக்கை இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி, அதாவது உலகம் மதிப்பிடப்படுகிறது, கிறிஸ்துவின் இரத்தம் மதிப்பு இழந்து போகிறது. உலகம் மேன்மையாய் தெரிகிறது, சபை கிறிஸ்துவின் இரத்தம் அற்பமாய் தெரிகிறது. இன்றைக்கும் பாருங்களேன், இந்த திருவிருந்திலே அந்த எடுக்கிற பல அசட்டையோடு வந்து எடுக்கிற மக்களை பார்க்கிறேன். அதாவது அர்ப்பணம் இல்லை, அதில் ஒரு ஆசை இல்லை. 3-4 வாரங்கள் வருவதில்லை. அந்த முதல் வாரம் மட்டும் அது ஒரு சடங்காச்சாரத்தை போல, திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவரோடு உறவில்லாமல், அர்ப்பணம் இல்லாமல், தொடர்பில்லாமல், ஐக்கியம் இல்லாமல் எடுக்கிற ஒவ்வொருவருக்கும் இதுதான் பொருந்தும். அதாவது நீங்கள் கிறிஸ்துவின் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து உங்களை பரிசுத்தம் செய்த தேவனுடைய இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி, வேதம் சொல்கிறது, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்கள் எவ்வளவு கொடிய ஆக்கினைக்கு பாத்திரவான்களாய் இருப்பீர்கள். அங்கு சொல்லப்பட்டது, கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவான்களாய் இருப்பீர்கள் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். நாட்களில் நான் சொன்ன ஒரு 7 காரியங்கள் யோசியுங்கள், எண்ணுங்கள், அல்லாவிட்டால் சிந்தியுங்கள். முதலாக சிந்திக்க வேண்டிய முதல் குறிப்பை திரும்ப ஒரு 7 குறிப்புகளை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முதல் குறிப்பு, தேவனுடைய ஆலோசனைகள் எவ்வளவு அருமையானவர்கள். இட் இஸ் preserved for you. உங்களுக்காக, எனக்காக தேவன் அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆலோசனைகள் அருமையானது, அதை எண்ணுங்கள், அதை யோசியுங்கள். இரண்டாவது, அன்பானவர்களே, அப்போஸ்தலர் 20:24 வேதம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்காக எதையும் இழக்க ஆயத்தமாயிருங்கள். நான் சொல்லப்பட்ட வார்த்தை அந்த தியாகம், அந்த அர்ப்பணம். அப்போஸ்தலர் 20:24. அடுத்து பிலிப்பியர் 3:7, கிறிஸ்துவுக்காக, அதாவது லாபமாக இருக்கிறவைகளோ அவைகளை நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அதை யோசியுங்கள். 4வது குறிப்பு, அதே பிலிப்பியர் 3:8, எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன். உலக மேன்மை, உலக அறிவு, உலகத்தினுடைய பட்டங்கள். 5வதாக நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை லூக்கா 14:28, சிலுவை சுமக்க வேண்டுமானால் அதற்குரிய கிரயத்தை யோசித்து பாருங்கள். சிலுவை சுமப்பது என்பது பாடலில் அல்ல, வார்த்தையில் அல்ல, வாழ்க்கையில். ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்தால் யோசித்து பார்க்க வேண்டும், இல்லை என்றால் அவன் பரியாசம் பண்ணப்படுவான். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அன்பானுள்ளே, ஆரம்பத்தில் சொன்னேன், யாக்கோபு 1:2, உங்கள் பாடுகள் மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரும் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்களிலே அன்பான தேவ பிள்ளையே, ஆரம்பத்தில் சொன்னது போல அந்த இயேசுவின் இரத்தம் விலையேற பெற்றது. உங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தின் மேன்மையை அறிந்து கொள்ளுங்கள், யோசியுங்கள். இந்த செய்தியை திரும்ப முறை கேளுங்கள். உங்களுக்காக அவர் உங்களை குறித்து எண்ணியிருக்கிறார். நீங்கள் அவரை குறித்து எப்படி எண்ணுகிறீர்கள்? அவருடைய இரத்தத்தை குறித்து, சிலுவை குறித்து, சபையை குறித்து, அல்லாவிட்டால் தேவனை அறிகிற அறிவை குறித்து. வாட் இஸ் யுவர் கவுண்டிங்? உங்களுடைய எண்ணம் என்ன? உங்களுடைய யோசனை என்ன? உங்கள் தீர்மானம் என்ன? சற்று யோசித்து பாருங்கள், ஜெபியுங்கள். தேவங்களோடு பேசுவார். அர்ப்பணிப்போம். God has counted you. தேவன் உங்களை எண்ணி இருக்கிறார், உங்கள் நடைகளை எண்ணி இருக்கிறார். நீங்களும் அவருடைய ஆலோசனைகளை, அவருடைய சிலுவையை, அல்லாவிட்டால் இரத்தத்தின் மேன்மையை, அல்லாவிட்டால் அந்த தியாகம், அடுத்து தேவன் தந்திருக்கிற அந்த வாக்கு தத்தம் precious and preserved, அவருடைய ஆலோசனைகளை எண்ணுங்கள். வாழ்க்கையிலே மேன்மை அடைவீர்கள், குண்டிட மாட்டீர்கள், குறுகிட மாட்டீர்கள், மங்கி போக மாட்டீர்கள், வளருவீர்கள், வாழ்வீர்கள், செழிப்பீர்கள், சத்துருவை மிதிப்பீர்கள். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தந்து உங்களை பயன்படுத்த உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். Count your blessings one by one. அவளை யோசித்து பார்க்கிறோம். எவ்வளோ அதிசயமானவைகள், எவ்வளோ ஆழமானவைகள், எத்தனை அருமையானவைகள். அது என்ன போனால் கடல் மணலை விட அது மேன்மையானது. எங்களுக்காக சிந்தப்பட்ட உடைய ரத்தம் எவ்வளோ மேன்மையானது. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எவ்வளோ மேன்மையானது. இந்த பரீட்சை கூட, வாழ்க்கையின் போராட்டங்கள் கூட எங்கள் வாழ்க்கையில் ஒரு பாடத்தையும்
மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு அதை எண்ணி பக்தர் பாடினது போல எண்ணி எண்ணி துதி செய்வாய். எண்ணி எண்ணி துதிக்க காலமெல்லாம் நமக்கு ஊழியம் செய்ய ஆண்டவரே எங்களுடைய பிராணனை நாங்கள் மேன்மையாக எண்ணாமல் எங்களுடைய பிராணனை நாங்கள் ஆண்டவரே ஒன்றுமில்லை என்று எண்ண எங்களுக்கு கிருபையும் பலத்தையும் தாரும். உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும். செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட தொடர்ந்து பேசும். மனித சப்தம் ஓய்ந்து போனாலும் ஓய்ந்து போகாத பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கட்டும். இடைபடும். உம் நோக்கம் உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்வில் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, வெறும் வார்த்தையால் அல்ல, உள்ளத்தால், எண்ணங்களால், சிந்தையால் அர்ப்பணிக்கிறோம். நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதம் எண்ணி பாருங்கள். அவர் செய்த தியாகத்தை எண்ணி பாருங்கள். உங்களுக்காக பட்ட பாடுகளை எண்ணி பாருங்கள். அந்த எண்ணி பார்க்கும்போது நீங்கள் அற்பமாய் தெரிவீர்கள். தேவன் மேன்மையாய் தெரிவார். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-418-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.